பிஆர்டி நியமன தேர்வில் சான்றிதழ் சரிபார்க்க முடிந்து தேர்வாளர்கள் பட்டியல் வெளியிட்டு, அதாவது 2024 பிப்ரவரி மாதம் பிஆர்டி நியமன தேர்வு எழுதி 2024 ஜூன் மாதம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு தேர்வாளர்கள் பட்டியல் வெளியிட்டு நாங்களும் செலக்டட் என்று அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இதுவரை 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை எங்களுக்கு பணி நியமனம் ஆணை கொடுக்கப்படவில்லை. 8 மாதங்கள் ஆகியும் பணி நியமனம் கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் 8 மாதங்களாக அரசுக்கு அகிம்சை வழியில் மனுக்களை கொடுத்து கொண்டு வந்திருந்தோம். 8 மாதங்கள் ஆகியும் திட்டமிட்டு பள்ளி கல்வித்துறை அரசாங்கமும் எங்களுடைய பணி நியமனை தாமதப்படுத்துகிறதோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் இன்று கைகளில் புத்தகத்தை ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்ல முடியவில்லை. துணை முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்ல முடியவில்லை. கல்வித்துறை அமைச்சரை பார்த்து எங்கள் கோரிக்கைகளை சொல்ல முடியவில்லை. வேற வழி இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மீடியாக்கள் மூலமும் காவல்துறை உளவுத்துறை மூலமாகவும் எங்கள் கோரிக்கைகளை முதலமைச்சருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுக்கு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள 8 மாதங்களாகியும் பணி நியமனம் செய்யப்படாமல், பணியேன வழங்கப்படாமல், மனநலவிலும் பொருளாதார அளவிலும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக கைகளில் புத்தகத்தை எழுதி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முழுக்க பிஆர்டி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்கள் ஆகியும் நீங்கள் செலக்டட் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த 2802 பேரும் இங்கே குடும்பத்தோடு பணி நியமனை வேண்டி நாங்கள் கையில் புத்தகத்தை ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசுக்கு கொண்டு செல்கின்றோம்.